ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ல போகிறேன். என்ன மாதிரி அறிவுரை அப்படின்னா, நேற்று சோஷியல் மீடியாவில் வேல் லெவலில் ஒரு மிகப்பெரிய ஒரு வீடியோ வைரலாக பரவிட்டு இருந்துச்சு. என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு போலீஸ்காரர் ஒரு வாலிபர் அடித்ததும், அந்த வாலிபர் திருப்பி அதுக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு காட்டினதும், மறுபடியும் திருப்பி அடித்ததும், இந்த மாதிரி விஷயம் சோஷியல் மீடியாவில் நேற்று ஃபுல்லாக வைரலாக பரவிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது பண்ணுறோம் அப்படின்னா, உளவியல் ரீதியான அணுகுமுறை தான் இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாம் இன்னொருத்தருடைய வார்த்தைகளால் ட்ரிகர் ஆகி அது நமக்கு எதிராகவே திரும்பும் அப்படின்னா, அத்தகைய மனநிலை சுய பரிசோதனை செய்ய வேண்டிய மனநிலையாக இருக்குது. இந்த மாதிரி அதிகமாக யார் ட்ரிகர் ஆகுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வயசு பையங்க தான். கிட்டத்தட்ட அந்த வாலிப வயசு அப்படிங்கிறது ரத்தம் சூடாக இருக்கக்கூடிய வயசு. ஓகேவா? அப்போது சைக்காலஜிக்கலாக நான் இந்த பையனுடைய விஷயத்துலேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த பையன் ஒரு போராட்டம் நடக்கிற இடத்துக்கு வராப்புல. அந்த போராட்டம் நடக்கிற தாண்டி நம்ம பைக்கில் இருக்கிறனால எப்போவுமே பைக்காரங்க என்ன செய்வோம் அப்படின்னா, டிராஃபிக் ஜாம் இருக்கிற இடத்துலையும் பூந்து போயிடுவோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த பையன் எப்படியா உள்ளே பூந்து போயிடலாம்னு சொல்லிட்டு உள்ளே வராப்புல. உள்ளே வரது இடத்துல ஒரு இடத்துல போராட்டம் பண்ணவங்களால மறிக்கப்படுதாரு. அப்போ அவங்களோட ஒரு வாக்குவாதம் ஆரம்பிக்கி, அந்த வாக்குவாதம் படிப்படியாக கொஞ்சம் பெருசாகும் போது உடனே போலீஸ்காரங்க அந்த இடத்த தடுக்க வராங்க. அவங்க தடுக்க வராங்க. அந்த தடுக்க வரவங்க இடத்துலையுமே அந்த ஹீட்டாவில் இருக்கிற பையன் அதே மென்டாலிட்டியில் அந்த போலீஸ்காரோட பேசுகிறாப்புல. அவங்கள்ட்ட பேசும்போது கிட்டத்தட்ட வாக்குவாதம் அதிகமாகி ஒரு கைகலப்பாயிருது. இத்தகைய மனநிலை என்னாச்சு அப்படின்னா, கடைசியில் இப்போ அந்த பையனுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக அமைஞ்ச ஒரு தருணமாகவே ஆயிடுச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, போலீஸ்காரங்க தாக்கப்படுறாங்க அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லி அது ஃபுல்லாக நம்ம சமூக இடங்களில் பார்த்துருப்போம். ஓகேவா? அப்போ இந்த மாதிரியான சில இடங்கள் ட்ரிகர் ஆகிறது நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றிடும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக இருக்குது. நிகழ்காலங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தங்களுடைய மனநிலையும் சரி, தங்களுக்கு தேவையான இடங்களில் எந்த மாதிரி நடக்கணும், ஒவ்வொரு இடத்துலையும் இடம் பொருள் பார்த்து எந்த மாதிரி நடக்கணும், நம்ம வாழ்க்கைக்கு எது பயனுள்ளதாக இருக்குமோ அதை தேடி போகக்கூடிய சூழ்நிலை உருவாக்குறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். இதுக்கடுத்து வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு இளைஞர்களும் தங்களுடைய பாதைகளை சரியான முறையில் தேர்ந்தெடுக்க முயற்சி பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம்.